ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுப்பீஸ் ஒண்டர்லேண்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியான சேனக்கிழங்கு ஃப்ரை தாங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தருணத்தில் சப்ஸ்கிரைபர் ஆகிய உங்களுக்கோ ஃபியூச்சர் சப்ஸ்கிரைபர்களுக்கோ என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இப்போ சுவையான முறுமுறுன்னு இருக்கிற இந்த சேனக்கிழங்கு வறுவல் எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம சேனக்கிழங்கு ஃப்ரை செய்யறதுக்கு சேனக்கிழங்கை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் கட் பண்ண சேனக்கிழங்கு எல்லாத்தையும் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்குவோம். இப்போ இந்த சேனக்கிழங்கு எல்லாத்தையும் நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக பாயில் ஆயிடுச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்குவோம். இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் ஏற்கனவே நல்லா பாயில் பண்ணி வச்சுருந்த சேனக்கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்துருக்கேன். இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு. இப்போ காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ லைட்டாக இந்த மசாலாவுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நான் உப்பு போட்டு தான் கிழங்க வேக வச்சுருக்கோம். அதனால் இப்போது இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தா போதும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ இந்த மாதிரி ஒரு அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஒரு 1/2 லெமனை புழிஞ்சு விட்டுக்கலாம். லெமனை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கணும். நமக்கு இந்த கிழங்கு வெந்து வந்த கிழங்குங்கிறனால அதில் இருக்க தண்ணியே நமக்கு ஓரளவுக்கு போதுமான அளவு இருக்கும். அதனால தண்ணி எதுவும் நான் ஆட் பண்ணல. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணி ஃப்ரை பண்ண தேவையான அளவு ஆயில் விட்டு சூடு பண்ணிகிட்டு இருக்கேன். ஆயில் நல்லா சூடாகி வரட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகி வந்துடுச்சு. நம்ம இப்போ மேக்னேட் பண்ணி வச்சுருந்த கிழங்கு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். லைட்டாக திருப்பி விட்டுக்குவோம். பாருங்கள், கிழங்கு சூப்பராக ஃப்ரை ஆகிட்டுருக்கு. நமக்கு எல்லா ரைஸ் வெரைட்டிஸ்க்கும் ஒரு அருமையான சைட் டிஷ்ஷாக இருக்கும். அப்படி இல்லைன்னா இதை ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கெலாம். பாருங்கள், ஃப்ரை ஆனதுக்கப்புறமா எண்ணெய்க்கு மேலே சூப்பராக மிதந்து வருது பாருங்கள். இந்தளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனால் தான் உங்களுக்கு நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் கிடைக்கும். இது எல்லாத்தையும் எடுத்துக்குவோம். இப்போ நமக்கு சூப்பரான சேனக்கிழங்கு ஃப்ரை சர்வ் பண்ண ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி மீதி உள்ள கிழங்கெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். இப்போ நமக்கு ரொம்பவே டேஸ்டியான சேனக்கிழங்கு கிறிஸ்பி ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு நல்ல ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுப்பீஸ் ஒண்டர்லேண்ட். தேங்க்யூ.